அடி ஆழம் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான வேவ் பார்த்து செம்மையா அடிச்சு தூள் கலப்பிருக்காங்க, நொறுக்கி இருக்காங்க அப்படிங்கறத பல பேர் இப்ப புகழ்ந்து, நம்ம ஆர்மிஸ் ஆகட்டும் எல்லாரையும் புகழ்ந்து பேசுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் நிகழ்த்திருக்காங்க அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம். சோ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு மையமா இதை வச்சு இது ஏன் இதுக்கு இந்த பேர் வச்சாங்க, பாகிஸ்தானியரை எப்படி நம்ம ஆட்கள் அவங்கள தாக்குனாங்க, அது மாதிரி ஃபுல்லா டோட்டலா இந்த என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதே நாடுகள் அப்படின்னு மட்டும் இல்லாம உலக அளவுல பிரம்மாண்டமா பேசப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டார்கெட்டட் விஷயம் தான். சோ வாட் இட் மீன்ஸ் இப்படின்னா என்ன, ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன, அண்ட் வந்து இவங்க பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து பொதுமக்களையோ இல்ல வேற அமைப்பை சார்ந்தவர்களோ ஆர்மி பர்சன்ஸையோ பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களை தாக்காம டோட்டலா இதுதான் அப்படின்னு சொல்லி பிக்சடான ஒரு மொமெண்ட்ல தூக்கி அடிச்ச ஒரு விஷயம், அதுவும் தீவிரவாத அமைப்புகளுக்கு மட்டும் டார்கெட்டடா வச்சு அமைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சொல்யூஷன் தான் ஆபரேஷன் சிந்தூர். சோ இது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு இன் டெப்த் ஒரு 100 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் போயிட்டு அங்க கரெக்டா குறி வச்சு இவங்களை இங்க தாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் டவுனா பண்ணி இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுதங்களை அனுப்புறாங்க. சோ இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பாப்போமா. இவங்க பண்ணிருக்கிற இந்த ஆபரேஷன் டோட்டல் ஜஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் தான். இந்த 20 நிமிஷத்துல இங்க இருந்து ஆரம்பிச்சு 100 கிலோமீட்டர் டெப்த் வரைக்கும் போயிட்டு 9 பிளேசஸ் 9 கீ சைட்ஸை போய் அவங்க மென்ஷன் பண்ணி தாக்கியிருக்காங்க. அது எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 in பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ஆக்குபை பண்ணி வச்சிருக்க பாகிஸ்தானுடைய அமைப்பு வந்து 5 இடங்கள், அண்ட் முக்கியமாவே பாகிஸ்தானுடைய மெயின் லேண்டான 4 இடங்கள், டோட்டலா 9. ஓகேவா, காஷ்மீரை ஆக்கிரமிக்கப்பட்ட 5 இடமும் அண்ட் பாகிஸ்தானையே முழுக்க உள்ள இருக்கிற அந்த தீவிரவாத அமைப்புகளும். சோ மொத்தமா 9 இடங்களை தாக்கம் பண்ணி அங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. தீவிரவாதிகள் எல்லாரையுமே டார்கெட் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயத்த பார்த்துட்டு இதெல்லாம் நாங்க முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கும் மோடி அவர்கள் எல்லா இன்டிமேஷனும் கொடுத்துடுறாப்புல. சோ அவங்க எல்லாரும் வந்து பரவாயில்ல, நல்லபடியா அது முடிஞ்சிருக்கு, ஆனா இங்க நாங்க பண்ண ஒரு விஷயம் நாங்க தெளிவா திரும்பவும் சொல்றோம், நாங்க யாரையும் வந்து உயிர் போகணும் அப்படின்னு நாங்க நினைக்கல, எந்த பொதுமக்களோ எந்த அப்பாவி மக்கள் மேலயும் நாங்க தாக்குதல் நடத்தல, நாங்க முழுக்க தீவிரவாத அமைப்புகள் மேல மட்டும்தான் நடத்தணும், அதுல நாங்க வெற்றி வாங்கிட்டோம் அப்படிங்கறத தெளிவா மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது, ஓகே சிந்தூர்னா என்ன, வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஹல்காம்ல நடந்த இஷ்யூஸ் நம்மளுக்கு தெரியும். முழுக்க அவங்க சாகடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை மட்டும்தான். அங்க ஆண்களை சாகடிச்சு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு நல்ல கனெக்ஷனான குங்குமம், அதாவது சிந்துருன்றது ஹிந்தியில குங்குமம்னு சொல்லப்படுது. சோ ஆண்களை மட்டும் அழிச்சு பெண்களுடைய குங்குமத்தை அழிச்ச காரணத்தினால ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்த ஒரு பேரை அங்க வச்சு அந்த ஒரு ஆபரேஷனை தான் இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ செம்மையா பண்ணாங்க, நிறைய பேர் பாராட்டும் சொல்றாங்க. களத்துல பல பேருக்கு இப்படி ஆயிடுச்சோம் அப்படி ஆயிடுச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் இதுதான்ப்பா இது நடந்திருக்கு, இவ்வளவு இறப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கறத துல்லியமா சொல்லல அப்படின்னாலும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் இந்த நம்ம அடிச்சோம் இல்லையா அந்த அடி, அவங்க திரும்ப எழுந்து வர்றதுக்கு பல நாட்கள் ஆகும் அப்படிங்கறது ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. சோ இப்ப வந்து இதை ஸ்டார்ட் பண்றாங்க, அந்தர்பல்ட்டி அடிக்கணும் பாகிஸ்தானை, இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படிங்கறதுல மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அண்ட் டோட்டலா இந்தியா கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. நம்ம வெளிநாடுகள் எல்லாருக்கும் சொல்லியாச்சு, எல்லா தூதகர்களுக்கும் சொல்லியாச்சு, எல்லா ஆலோசகர்களுக்கும் சொல்லியாச்சு, இங்க பாருங்க நாங்க இதுதாங்க பண்ணிருக்கோம், திரும்பவும் அவங்க எங்க பக்கம் வரக்கூடாது, நீங்க யாரும் அவங்களுக்கு துணை போகக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப மென்ஷன்டா வந்து நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இப்ப வந்து கரெக்டா 20 நிமிஷம்ல தாக்குதல் அங்க நடந்துருச்சு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரியும். சோ அடுத்த கட்டமே அவங்க மார்னிங், இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 1:05 இருந்து 1:35 இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. நம்மளே நிறைய பார்த்திருப்போம் வீடியோஸ் எல்லாம், அங்க தாக்குறது அங்க வெடிக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம். சோ ஆபரேஷன் சிந்தூர் ரொம்ப நல்லா முடிஞ்சிச்சு. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணும் போதும் இதுக்கான ஒரு வீடியோஸ் நம்மளுக்கு வந்துட்டு வெளியிடுறாங்க. அதுல வந்து ஒரு 2 லேடிஸ் ஒரு ஜென், இவங்க தான் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க வந்து வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க தெளிவா சொல்ற ஒரு விஷயம், கடந்த 10 வருஷத்துல தீவிரவாத கும்பலால மட்டும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுடைய கவுண்ட் டவுன் இவ்வளவு காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத துல்லியமா அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற விஷயம் 350 காமன் சிட்டிசன், யாரும் கிடையாது, 350 ஒண்ணுமே தெரியாத அப்பாவியான ஜனங்க, அவங்கள 350 பேர் வந்து கொலை பண்ணிருக்காங்க தீவிரவாதிகள். அண்ட் 600 ஆர்மி பர்சன்ஸ், நம்மளுடைய ஆர்மி எவ்வளவு அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்னு தெரியும்,
கடந்த 10 வருஷத்துல 600 ஆர்மி பர்சன்ஸ் சாகடிச்சிருக்காங்க. அண்ட் 800 பொதுமக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அண்ட் 1400 ஆர்மி பர்சன்ஸ் காயமடைஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இவ்வளவு துல்லியமா ஒரு ஒரு ஆட்களையும் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துல நம்ம இப்படி இவ்வளவு அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. சரி ஓகே, நீ பாட்டுக்கே நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் வாங்கிட்டே இருக்கணுமா, நான் ரிவர்ஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கும். அண்ட் இப்போ இன்னொரு விஷயமும் நடக்குதுங்க. நம்ம வந்து இப்போ அவங்க வந்து பால்காம்ல ஒரு இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணிட்டோம். சோ 2 பேரும் பண்ணதுக்கு அப்புறமும் நான்லாம் விட மாட்டேன் உங்களை, உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் இருக்கு, நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கல்ல, உங்களுக்கு நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்க அப்படின்னா பதிலடி நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில பூஞ்ச் அண்ட் ரசோரிங்கிற இந்த 2 பகுதிகள்ல இருந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. பாகிஸ்தான் ஆட்கள் வந்து காஷ்மீர் பகுதியில இருக்கிற இந்த எல்லைக்குள்ள தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல ஒரு வீரர் கூட வீர மரணம் அடைஞ்சிருக்காரு நம்ம ஆர்மி பர்சன். சோ அது இல்லாம அங்க கிட்டத்தட்ட 13 பேர், ஒரு 4 குழந்தை 2 பெண்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. 50 பேர் வந்து காயத்தோட காணப்பட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டு நாங்க வந்து எங்களை வந்து நீங்க இந்தியாவை நீங்க பயமுத்தலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, ஒரு பயத்திலே வச்சுக்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க, அது சாத்தியமா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி நாங்க பதிலுக்கு கொடுப்போம். பதற்ற நிலையில மட்டும் இந்தியா இருக்கவே கூடாது அப்படிங்கறத மோடி அவர்கள் தெளிவாங்க சொல்றாரு. அவர் சொன்னதுனால தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் போன் பண்ணி சொல்றாரு, ஏங்க இப்படிலாம் இருக்கு, பாகிஸ்தான இந்தியா இதுக்காக தாக்குனாங்க, அதுவும் யாரையும் வந்து பொதுமக்கள் அப்பாவி ஜனங்கள் எல்லாம் சாகடிக்கல, நடந்த விஷயங்கள் இது, இவங்க தாக்குன நபர்கள் இவங்க அப்படிங்கறத ஃபுல்லா மென்ஷன் பண்ணி சொல்லும் போது இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், நம்ம எல்லாரும் துணையா நிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இவர் வந்து அமெரிக்கா, பிரிட்டன், சவுதி அரேபியா, ஜப்பான், ரஷ்யா, பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் பேசிட்டாரு. இது ஏன்னா இது வந்து பொருளாதார ரீதியா இந்த ஒரு வார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதார ரீதியான ஒரு பேக்கப்பை வந்து ஒரு பேக் டவுனை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்கும். அந்த ஒரு சூழல் நிலவக்கூடாது, இதுதாங்க காரணம், இதுக்காக தான் நாங்க பண்ணோம், இதுக்காக தான் நாங்க திருப்பி அடிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியா ஹாவ் டு ப்ரூவ், இதுதான் நடந்திருக்குங்கிறத நம்ம சொல்லணும். சோ சொல்றதுக்கான ஒரு பர்சன் அப்படின்னா அஜித் தோவல், அவரை வச்சுதான் நம்ம எல்லா இடத்துலயும் கன்வே பண்றோம், இது வந்து இந்தியா மேல தப்பு இல்லை, அவங்க பண்ணாங்க, அவங்களுக்காக தான் நாங்க இதை பண்ணோம். இத்தனை வருஷமும் வந்து நம்மள ஒண்ணு ஒன்னா தாக்கிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சும்மாவே இருக்க முடியுமா? லைக் மும்பை அட்டாக் நடந்துச்சு, புல்காமால நடந்துச்சு, அண்ட் திரும்பவும் வந்து பால்காம்ல நடந்திருக்கிற ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒண்ணு பண்ணும்போது நம்ம அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம ஒண்ணு கொடுத்தாதான் அவங்க ஷட் அப் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம வழியில வராம இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு மட்டும்தான் இந்திய கவர்மெண்ட் இந்த அளவுக்கான ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்துலயுமே அப்படி போயிட்டு நிறைய பேர் ஏன்ப்பா வாரலாம் பாவமா இருக்கு அதெல்லாம் பாக்கன்னு சொன்னாலும் நம்ம இன்னைக்கு அமைதியா இருந்தா நாளைக்கு திரும்பவும் நம்மளை நோக்கி அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, குனிய குனிய கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த அளவுக்கான ஒரு இம்ப்ளிமெண்ட்டை அவங்க எடுத்திருக்காங்க. சோ இப்போ அவங்க டார்கெட் பண்ண பர்சன்ஸ் தான் யாரு? எல்லாரையும் டார்கெட் பண்ணி அப்படி இப்படின்னு ஷூட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுவும் இல்லாம விடிய காலையில நான் சொல்ற டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் முடிஞ்சிருது, நம்ம ஆபரேஷன் சிந்தூர் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் நடத்துறாங்க, ராணுவம் வீரர்கள் மேல நடத்தணும், போர் பெருசா நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு துப்பாக்கி சூடு அங்க நடக்குது. அதுலதான் காஷ்மீர் பகுதியில பூஞ்ச் அண்ட் ரசோரி இந்த பகுதிகளில் நடந்ததுலதான் நம்ம பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அகைன் இந்தியா திரும்பவும் ஸ்டெப் எடுக்கணும்ங்கிற மாதிரி அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல நம்ம டார்கெட் பண்ண பர்சன்ஸ் யாரு? அந்த 9 சைட்ஸை நம்ம வந்து கீ சைட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி அவங்களை தாக்கணும். அதுல யார் யாரெல்லாம் வந்து ஒரு டார்கெட்டடான ஒரு பர்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா அண்ட் ஹிஜ்புல் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அமைப்புகள். ஓகேவா, இந்த 3 அமைப்புகள் தான் இருக்கிறதுலே பாகிஸ்தான்ல பிக்கெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்க்னு சொல்றாங்க. அவங்கதான் அந்த தீவிரவாத அமைப்புகள்ல ஒரு ஹெட்டா இருக்காங்க. இவங்களுக்கு கீழே பல அமைப்புகள் வருது. இவங்க 3 பேரு கொண்ட குழுக்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் சென்டர்ஸாவே, அதாவது தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்றதுக்காகவே ஒரு சென்டர்ஸா ஹீலிங் மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்க அங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த அட்டாக் எல்லாம் டோட்டலா நம்ம முடிக்கணும், இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு 3 இயக்கம். அந்த 3 இயக்கம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படிங்கிற இந்த ஒரு 3 அமைப்பு. சோ இதுல நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அபிஷியலா இன்னும் எவ்வளவு பேருடைய கவுண்ட்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கும்.
சோ இவ்வளவு அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த அளவுக்கு வந்து ஒரு வார் நடக்கும்னு நம்ம யோசிச்சோம். இது எப்ப நடக்கும், நடக்காது அப்படின்னு நிறைய ஒரு விவாதங்கள் போயிட்டு இருந்தாலும் ஃபைனலி இட் ஹேப்பன்ட் இல்லையா? இது நம்ம முன்னாடி நிறைய பேசியிருப்போம். ராணுவ ரகசியங்கள் அப்படிங்கறது வெளியே சொல்லக்கூடாது. சொன்னா இது இப்படி இப்படி கசிஞ்சு அது எப்படியாவது எதையாவது எடுத்துட்டு வந்து உருட்டி உருட்டி என்னவாவது பண்ணிடுவாங்க. அதை சொல்லாம செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்தியா. சோ அங்க நிறைய பேர் பாராட்டும் சொல்றாங்க, வேண்டாங்க இது வேணாம், இதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் மெனக்கிட்டு பண்ண வேண்டாமே, போர்லாம் திரும்பவும் வேண்டாமே அப்படிங்கறதையும் பல நாடுகள் பொதுவா ஒரு ஒரு போர் நடக்குது அப்படிங்கும் போது பல நாடுகள் சொல்ற ஒரு விஷயம் தான் அகைன் அவங்களும் சொல்ல ட்ரை பண்றாங்க. இனிஷியலி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறது இஸ்ரேல். ஆனா பாகிஸ்தானுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கீ சப்போர்ட்டா இருக்கிறது டர்க்கி. அவங்களுடைய ஆட்கள் பல பேரே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒளிஞ்சு நம்மளுக்கு எகேன்ஸ்டா அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி இது அப்படியே நம்பலாமான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்டா நம்மளால நம்ப முடியலனாலும் பட் அவங்களோட இயக்கங்கள் லைக் பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும் இல்லையா, நம்ம நோட்டீஸ் பண்ணி எல்லாத்தையும் பேசுவோம். காஷ்மீர் வந்து இப்போ இந்தியாக்குள்ள இருக்கிறது பாகிஸ்தானியருக்கு சுத்தமா பிடிக்கல. பாகிஸ்தான் ஆட்களுக்கு நம்ம பிளேஸ் இதுல அவங்க பயமே இல்லாம நல்லா வராங்க, ஜாலியா போறாங்க. அதுவும் வெயிலுக்கு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வராங்க, என்ஜாய் பண்றாங்க, பொருளாதார ரீதியா அந்த சப்போர்ட்ஸ் பண்றாங்க. அவங்க எப்படி இங்க வரலாம் அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவங்க நினைச்ச ஒரு விஷயம். அவங்களுக்கு பயம் காமிக்கணும், நம்ம அவங்கள பயமுத்தினா மட்டும்தான் அவங்க திரும்பவும் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வர மாட்டாங்க. அவங்களை இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடந்த தாக்குதல் பால்காம்ல அதனாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூஸும் நடக்குது. சோ அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ஸ்டில் நான் வந்து இந்த வீடியோஸ் எடுக்கிறதுலாம் ஒரு மார்னிங்ல எடுத்தேன், அப்லோட் ஆகி வர்றதுக்கு மேபி உங்களுக்கு டைம் ஆகும். சோ அந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல செம்ம ஃபைட் நடந்துட்டு தான் இருக்கு, துப்பாக்கி சூட்டுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுலதான் ஒரு வீரர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மோர் ஓவர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் நிறைய இப்ப பாண்டிச்சேரியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாக்ட்ரில் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு, நிறைய ரிகர்சல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சிவில் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களையும் நடத்தப்படணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டாரு. அதன்படி 200+ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மாக் ட்ரில் நடந்திருக்கு. சோ அடுத்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும் போது பாகிஸ்தான் நாங்க பண்ணவே இல்லை, இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம்ப்பா, நாங்கெல்லாம் செய்யல அப்படிங்கறது அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்கதான் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா எங்க ஒண்ணுமே பண்ணாத, தப்பே பண்ணாத எங்களை ஏன் தண்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. பட் எங்க கிட்டதான் ப்ரூஃப் இருக்கே, நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களே, உங்க அமைப்பே ஒத்துக்கிறீங்க, அப்படி இல்லங்கிறீங்களே, எங்க கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃபோட பல நாடுகள் கிட்ட காமிக்கிறோம், பேசுறோம். பட் தே ஹாவ் நோ ப்ரூஃப். அவங்க வாய் மட்டும் தான் பேச முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் ரொம்ப பெருசா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க யாரும் தயவு செஞ்சு சண்டை போட வேண்டாம், எங்களை வந்து இந்தியா வந்து எந்த தப்பான விஷயங்களும் பண்ணல, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணது தீவிரவாத அமைப்புகள் மட்டும் தானே தவிர அவங்க பெருசா யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல, யாரையும் அவங்க தாக்கவும் ட்ரை பண்ணல. அவங்க பண்ணாங்க அண்ட் பதிலுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் 9 பிளேசஸ்ல மட்டும்தான் நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா அஜித் தோவல் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி தான் டோட்டல் நடந்திருக்கு. சோ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இறந்திருக்காங்க, எதுக்காக இது நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ப்ளீஸ் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியாஸ் வந்திருக்கும். அதுல யார் இறந்திருக்காங்கன்றது முதற்கொண்டு நம்ம ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மேல நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறது டோட்டல் நான் உங்களுக்கு வந்து அப் டு டேட் நான் உங்களுக்கு கவர் பண்றேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, என்ன நடக்குதுங்கிறத நிகழ்கால நிகழ்வுகளுடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.